ஒரு ஒரு போராட்டம் நடக்குதுன்னா ஒரு போராட்டத்துக்கு ஒரு 100 கிலோமீட்டர் ஒரு 100 மீட்டர் 500 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி வண்டியை டைவர்ட் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அசம்பிள் ஆகிற இடத்துல இருந்தே எப்படி நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணுவீங்க? அங்கேருந்து நாங்கள் கிளம்பவே இல்லை. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இப்படி வந்தால் ஒரு வித்தின் ½ hour நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆயிடுவோம். ஈசிஆர் ரோடு வழியாக திருப்பி விட்றாங்க. 1.5 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வரணுன்றாங்க. அங்கே முடியாது, நாங்கள் இப்படி தான் போவோம்னு சொல்லிட்டு 30 வண்டியில் 20 வண்டி நாங்கள் ஈசிஆர் பக்கம் தான் திருப்பி விட்டோம். ஒரு 10 வண்டியாவது நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நேரான வழியில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போராட்டம் பண்ணி அதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. அந்த இடத்துல அங்கேருந்து மறுபடியும் மீனம்பாக்கம் வந்தால் மீனம்பாக்கத்தில் எங்களை பிளாக் பண்ணுறாங்க. அங்கேருந்து நங்கநல்லூர் சந்து வழியாக போங்க அப்படின்றாங்க. நங்கநல்லூர் சந்து வழியாக போய் அந்த டிராஃபிக்கில் மாட்டி நாங்கள் எத்தனை மணிக்கு, அதாவது இந்த கூட்டம் இங்கே சேரக்கூடாது, எங்கள் தலைவர் வராருல அங்கே கூட்டம் சேரக்கூடாது, அவங்களுக்கு அதுதான் மெயின் விஷயமே. அதனால் எங்கெங்கெல்லாம் தடுத்து இது மட்டும் என் கரெக்டான ஆளுங்க இங்கே வந்திருந்தாங்கன்னா இந்த ரோடு கொள்ளிருக்காது, எங்கள் தலைவருக்காக இந்த ரோடு கொண்டிருக்காது. அவ்வளோ பேர் ஈவன் தான் இப்போ எங்களுக்கே இந்த பல்லாவரத்துலேருந்து இங்கே ½ hour வர எங்களுக்கே 4 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போராடி, அப்புறம் தேனாம்பேட்டையில் மடக்குறாங்க, சின்னமலை சிக்னலில் மடக்குறாங்க, எத்தனை இடத்துலையும் போராடி நாங்கள் இங்கே வந்து சேரத்துக்கு 4 மணி நேரம் ஆச்சுன்னா மற்ற இடத்துல இருந்து வரவங்கெல்லாம் எங்கெல்லாம் லாக் ஆகி நிற்கிறாங்கன்றது தெரியல. அவங்கெல்லாம் இந்நேரம் வந்திருந்தாங்கன்னா இந்த ரோடும் இந்த இடமும் கொண்டிருக்காது எங்கள் தலைவருக்கு. எதுக்காக இந்த அராஜகம் பண்ணுறீங்க? அதாவது பர்மிஷன் கொடுக்காம நடக்கலையே, பெர்மிஷன் கொடுத்து எல்லாரும் போராடி தான், அதுவும் இத்தனைக்கும் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி தான் நாங்கள் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அதுக்குமே எங்களுக்கு தடை போட்டு வர முடியாமல் பண்ணால் இது என்ன நியாயம்? அதுக்கு தான் நீங்கள் எல்லாரும் மக்களாகிய அப்போ இப்போது நாங்கள் பொதுமக்களுக்கு அவதூறு தொல்லை பண்ணுறதுக்கு நாங்கள் வரல, பொதுமக்களுக்கு நாங்கள் நன்மை பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க, எங்கள் தலைவர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போதே ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து எங்களை தடுத்து நிறுத்தும் போது நாங்கள் போராட்டத்துக்கு வரணும்ன்ட்டு அங்கங்கே இறங்கி போலீஸ்கிட்ட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. ஏங்க கொஞ்சம் அனுப்புங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், வண்டி தானே போகுது, நாங்கள் கீழே இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணல, ஒவ்வொரு இடத்துலையும் டிராஃபிக் ஜாம் பண்ணல, வண்டியை விட்டிங்கன்னா அது பாட்டு லைனில் போகுது. இதில் என்னங்க பிரச்சனைன்னு ஒரு இடத்துலையும் நாங்கள் இறங்கி பண்ணும்போது பொதுமக்கள் இதனால் கண்டிப்பாக அவதிப்படுவாங்க தான். உடனே என்ன சொல்லிடுறது மீடியா மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, தாவேகா கட்சியினர் ரோட்டில் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இடையூறு கொடுக்கறது யார் சார்? இடையூறு கொடுக்க வைக்கிறது யார் சார்? அமைதியா நாங்கள் எங்களை போக விட்டுருந்தா ஒரு டீசெண்டாக நாங்கள் எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு எந்த போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்ண சொல்லலை. அவர் ஒரு பெர்மிஷன் வாங்கி ஒரு இடத்துல அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, அதுக்கு எங்களை டீசெண்டாக கிளம்பி வர சொல்லியிருக்காரு. எந்த இடத்துலையும் சத்தம் போடாதீங்க, பக்கத்தில் மருத்துவமனை இருக்கு, அந்த இடத்துல அவ்வளோ விஷயங்களை எங்களுக்கு சொல்லி அனுப்புறாரு. இல்லையே, எங்களை உள்ளேயே போக முடியலையே, நாங்க தான் பார்க்கவே இல்லையே, நாங்க வந்து சேர்ந்து கூட எங்க தலைவர் போயிட்டாரு முடிச்சுட்டு. எங்களுக்கு நாங்க வந்து ஒரு 200-300 பேர் இங்க நிக்கிறோம் ரோட்ல. அதுவும் நாங்க அங்க வந்து நின்ற பிறகு என்ன சொல்றாங்க, அப்படி சுத்திட்டு போங்க, அது எப்படியும் ஒரு 2-3 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சொல்றாங்க. ஒருத்தரே சொல்றாரு, அந்த டிராஃபிக் போலீஸ் சொன்னாரு, இப்படி போனீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ல போயிடலாமான்ட்டு. அப்ப எதுக்கு 6 மீட்டர் சுத்தி வரணும்? நாங்க 500 மீட்டர்னா இப்படியே வந்திருந்தா நாங்க சீக்கிரம் வந்திருப்போம். எல்லா இடத்துலயும் பிரச்சனை. திமுக அரசு ரொம்ப நோக்கமா இருக்காங்க. 4 மணி நேரம் போராடி வந்திருக்கோம் சார். நீங்க வந்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, ஆர்டர் வாங்கி பண்றாங்க, ஆர்டர் வாங்கி பண்ணும்போது ஏன் அந்த போலீஸ்காரங்க வந்து அவங்கள வந்து இது பண்றாங்க, வழிமுறுத்துறாங்க எங்களை? நாங்க ஓரமா வரோம், பப்ளிக் நாங்க எதுவும் பண்ணல, எங்களால பப்ளிக் பாதிக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா சொல்லுங்க? உங்களுக்கு யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா நாங்க உங்களுக்கு பொறுப்பாளியா இருப்போம். நாங்க வரோம், நீங்க போறீங்க, மக்களை நாங்களும் வர போறோம். நீங்க எப்படி அதை கொடுப்பீங்க? அங்கங்க தடுக்குறீங்க, பல்லாவரத்துல இருந்து செக் போஸ்ட் அங்கங்க நிறுத்துறீங்க, அப்ப அது எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா? நீ ஆர்டர் கொடுக்க வச்சுதான் நாங்க வந்தோம், நீ கொடுத்த இல்ல, எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கீங்க. ஞாயிற்றுக்கிழமை எங்க சார் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக பர்மிஷன் வாங்கினாங்க? ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தது அவங்க தானே, ஏன்னா ரோடெல்லாம் கொஞ்சம் காலியா இருக்கும், வந்து போறதுக்கு கரெக்டா இருக்கும் தானே பர்மிஷன் கொடுக்குறீங்க. அப்புறம் எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு போலீஸ் சொல்றாரு, டிராஃபிக் போலீஸ், உங்களை எல்லாம் விட்டா அங்க டிராஃபிக் ஆயிருமா? அது எப்படி டிராஃபிக் ஆகும்? எப்படி சார் எங்க டிராஃபிக் ஆகுது? டிராஃபிக் ஆகல. என்ன நாங்க வந்து பெரிய நேச்சுரலியா நாங்க ஆளை எடுத்துட்டு வரோம், ஸ்கூல் பாதானே காலையில இருந்து நாங்க அவ்வளவு 6 மணிக்கு நாங்க அவ்வளவு அமைதியா வரோம். 15 பேர் தான். நீங்க எப்படி அதை சொல்லுவீங்க? அதுல உட்கார்ந்துட்டு டீசென்ட்டா நாங்க வந்துட்டு இருக்கோம். திமுகவோட முக்கியமான ஒரு குறிக்கோளே இங்க வந்து கூட்டம் வந்து சேரவே கூடாது.
ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு வந்து சேர்ந்திருக்கோம், அஜித் குமாரோட கொலை இந்த இதுக்கு வழக்காக தான். ஒரு பாமர மக்களுடைய நீதிக்கு அரசாங்கம் சரிசமமான ஒரு அவங்க சரிசமமா தான் பாக்குறாங்கன்னு என்ன இங்க தெரியுது? நீங்களே சொல்லுங்களேன். நம்மள மாதிரி ஒரு பாமர மக்கள்ல ஒரு அண்ணன் இறந்திருக்காரு, அதுக்கு போராட்டத்துக்காக நம்ம அண்ணன் பேச கேட்டு நம்ம வந்திருக்கோம். அதை தடுக்கிறதுல இருந்து நாங்க காலையில இருந்து ஒரு 5 இடத்துல தடுக்கப்பட்டோம். நின்னு பேசலங்க, உட்காந்துருந்தோம், ரோட்ல இறங்கி உட்காந்து போராடணும், எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை பாக்கிறதுக்காக சத்தியமா கிடையாது. அண்ணனோட பேச்சை கேட்டு அஜித் அண்ணனுக்காக போராடுறதுக்காக நம்ம வந்தோம். கரெக்டா? இப்ப வரைக்கும் போலீசாரால ஒரு அலட்சியத்தினால நடந்த ஒரு விஷயம், ஒரு சரியான ஒரு பதில் இன்னும் போலீசார்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கல. கண்டிப்பா ஒரு மேலதிகாரியோட அலட்சியத்தினால மட்டும்தான் இது நடந்திருக்கு. சிறை பாதுகாப்புன்னு கூட்டு போய் வச்சு ஒரு ஆளை கொல்றேன்னா அப்ப ஜனநாயக அரசு எங்க இருக்குன்னு நான் கேக்குறேன். அதை கேட்க வந்த எங்க அண்ணனை பார்க்க விடாம தடுப்பீங்க அப்படின்னா என்ன சரி இருக்கீங்க? திமுக அரசால முடிஞ்ச அளவுக்கு இன்டைரக்டா பெர்மிஷனே அங்க ஒரு பக்கம் கொடுத்து விட்டுட்டு இன்டைரக்டா எல்லாரையும் தடுத்து நிக்க வச்சிருவீங்க. அப்ப என்ன இருக்கீங்க? அதுக்கு நீங்க கொடுக்க முடியாதுங்க. உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு, நீங்க நிறைய கூட்டம் கூடுவீங்க அப்படின்னு டைரக்டா சொல்லிட்டு போயிடலாமே. அங்க ஆளைய அமுச்சு விட்டுட்டு நீங்க நாங்க கூட விடாம இங்க பாருங்க, ரோட பாருங்க காலியா இருக்கு. எங்க அண்ணனை பார்க்க வர கூட்டமா மாநாட்டுல பாத்துருப்பீங்க எல்லாரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். மக்களுக்கு செஞ்சா யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு செய்யற நம்ம சொந்தக்காரக்கே பண்ணிக்கணும். நம்மளோட சுயேட்சைக்காவே எல்லாத்தையும் பண்ணா நாடு என்ன ஆகும்? நாடு கெட்டு குட்டிச்சவரா தான் போயிடுது. இன்னும் இவர் வந்துட்டாருன்னா இன்னும் குட்டிச்சவரா போயிடும். அம்மா வயித்துல இருக்கிற குழந்தை கூட கீச்சு போட்டு தீங்க வந்து கெடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி உலகம் ஆயிடுச்சு. இப்போ எவனை நம்பி ஏற முடியலங்க. இன்னைக்கு ஆட்டோக்காரனை நம்பி ஏற முடியல. ஒரு வயசு பொண்ணு 10 மணிக்கு மேல நடக்க முடியல. அம்மா ஆட்சியில ஐயா ஆட்சியில இப்படிதான் நடந்ததா? அந்த ஆட்சியில எவன் வந்தான்? இந்த டெல்லியில இருந்து இங்க வந்து போறான், அவனுக்கு யார் கொடுக்கறது அவ்வளவு பர்மிஷன்? சொல்லுங்க. ஒரு பொம்பளை ஆண்டாங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்ததா? இங்க போல அங்க போல, இந்த குழந்தைய கெடுத்துலாம் அந்த குழந்தைய கெடுத்துலாம், பள்ளிக்கூடம் போற அனுப்ப பயமா இருக்குது. இன்னைக்கு ஏஜ் அட்டன் பண்ணா அந்த புள்ளைய வெளிப்படுத்த முடியல எங்களால. அந்த குழந்தைக்கு என்ன உத்தரவாதம்? சொல்லுங்க. விதவையோட கணக்கு என்னாச்சு? விதவையோட கணக்கா? என்ன கணக்கு? அதான் கார்ல போவோம், அந்த வசதி இருக்கு, நாங்க ஓட்டு போறோம், மக்களா தேர்ந்தெடுக்கிறோம், நீ சுகமா இருக்கிற. நாங்க என்னங்க சுகத்தை கண்டோம்? குடும்ப அரசியல் எங்களுக்கு என்ன சுகத்தை கண்ட? உங்களை யார் கேக்குறாங்க ஃப்ரீ பஸ்? நான் கேட்டோமா? எங்களுக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம் ஒரு நாளைக்கு, 10 ரூபாய் கொடுத்து எங்களால போக முடியாதா? எவ்வளவு நடக்குது நாட்டுல, அதெல்லாம் தட்டி கேட்க முடியல. அங்கங்க போட்டு பிளாக் பண்ணி எங்களை அசிங்கப்படுத்துறான். எதுக்குங்க ஆர்டர் கொடுக்கணும்? ஆர்டர் வாங்கி பண்ணுவாங்களா? பர்மிஷன் வாங்கி தானே பண்ணாங்க. பர்மிஷன் வாங்கி தானே பண்றாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்றீங்க? பரவாயில்ல சார், சொல்லுங்க. ஆபீஷியலா புரோட்டோகாலோட எல்லா நீதிமுறையோட நடந்துக்கிட்டு